இன்னைக்கு இருக்கிறது ஓகே வில் மேனேஜ். ஸோ 2 நாளா நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துருக்குறோம். இன்னைக்கு 3வது நாளா சில விஷயங்கள் பார்க்கிறோம். வந்து நான் இன்செர்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஷேர் ஸ்க்ரீன் ரிசல்ட் ஸ்க்ரீனில் போட்டு வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். வியூ பண்ண முடிகிறதா உங்களால? அகைன் டைப் எஸ் இந்த சாட் பார்க்க முடிஞ்சால் சாட்ல எஸ் போடுங்க. ஐ கேன் வியூன்னு போடுங்க. ஐ கேன் வியூ அப்படின்னு போடுங்க. நான் போட்டிருக்கிற எக்ஸல் ஷீட் உங்களுக்கு விசிபிளாக இருந்தால் ஐ கேன் வியூ அப்படி போடுங்க. நான் முந்தினதுக்கும் இதுக்கும் எஸ் ஒரே இதை போட்டா எதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே கிரேட், நன்றி. பதில் சொன்ன சுந்தர பாலாஜிக்கும் மல்லிகா மேடம் அவர்களுக்கும் ஆர்கே அவர்களுக்கும் நன்றி. ரைட், இப்போ ஒரு ஒரு சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அந்த சார்ட் மூலமா பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். லிங்க் கேட்குறாங்க, அவங்க கொடுத்துட்டு வரேன். செகண்ட் கொஞ்சம் நான் என்லார்ஜ் பண்ணிக்கிறேன். என்லார்ஜ் பண்ற எங்க போனோம்? கீழே லாஸ்ட்ல ரைட் சைடில் கீழே போனா என்லார்ஜ் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை என்லார்ஜ் பண்ணலாம். ஓகே, இப்போ மேக்ஸிமம் நம்பரை பார்க்கறதுக்கும் இல்லை மினிமம் நம்பரை பார்ப்பதற்கும் ஒரு சின்ன ஒரு ஃபார்முலா. நிறைய டேட்டாஸ் நம்மகிட்ட இருக்கும்.
சார் உங்க மைக் மியூட்ல இருக்கும்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே கேட்கலையே. ஓகே, ஃபார் த இன்டரப்ஷன். எங்க ஸ்டக் அப் ஆயிடுச்சு எனக்கு தெரியல. இப்போதான் நான் நவ் யூ ஆர் ஏபிள் டு see it. பார்க்க முடிகிறதா? சார் பார்க்க முடிகிறதா? பார்க்கவும் முடியாது, கேட்கவும் முடியாது சார். எனக்கு ஸ்டக் ஆச்சு, எனக்கே தெரியல. அந்த அந்த ஸ்க்ரீன் எனக்கு விசிபிளா இல்லை. அதான் மியூட் இல்லைனா ஸ்டாப் வீடியோங்கிறது எனக்கு விசிபிளா இல்லை. ரைட்டா? ஓகே, நான் ஷேர் பண்ணியிருக்கும் போது அது ஏதோ ஒரு இடத்துல ஹைட் ஆகிடும். ஓகே, இப்போ வந்து மாருதி கார்ல மார்ச் 23 உள்ள சேல்ஸ் இதுல இருக்கு. மே 22 உள்ள சேல்ஸ் இங்க இருக்கிறது. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஆர்டினரி கால்குலேஷன் போட்டோம். ஈக்குவல் டு போட்டு C28 மைனஸ் D28 போடும். ரைட்டுங்களா? we're able to see it in the address column மேல போட்டா டிஃபரன்ஸ் தெரியறது. இது அதிகமா சேல்ஸ் அதிகமா இருந்தா பிளஸ்ல இருக்கும், சேல்ஸ் கம்மியா இருந்தா மைனஸ்ல இருக்கும். மைனஸ்ல இருந்தா ரெட் கலர்ல தெரிவதற்கு மைனஸ் காமிச்சு ரெட்ல தெரிவதற்கு நம்ம என்ன பண்ணோம், மேல காலம் சூஸ் பண்ணி ஃபார்மட்ங்கிறத சூஸ் பண்ணி ரைட் சைட்ல மேல ஃபார்மட்ங்கிறத சூஸ் பண்ணி லாஸ்ட் காலம் ஃபார்மட் செல்லுங்கிறத சூஸ் பண்ணி இங்க போனீங்கன்னா நம்பர் இருக்கும்.
நம்பரை சூஸ் பண்ணி இதுல வந்து பாருங்க, முதல்ல இது வந்து பிளாக் மைனஸ்ல காமிக்குது, ஆனா பிளாக்ல இருக்கு. நம்ம கண்ணுக்கு டக்குன்னு விசிபிளா இருக்காது. ஸோ அடுத்தது மைனஸ் போடாம ரெட் மட்டும் இருக்கு. அதுவும் ரொம்ப அப்ராப்ரியேட்டா இருக்குன்னு சொல்லணும். ஆப்பா இருக்காது, கரெக்டா ஆப்டா இருக்காது. ஸோ யூ சூஸ் த லாஸ்ட் ஒன். லாஸ்ட் ஒன் என்ன, மைனஸ் போட்டு ரெட்ல இருக்கிறது. எங்கெல்லாம் நெகட்டிவா growth-ஆ இருக்கோ அப்போ மைனஸ்ல காமிக்கும். ஸோ மைனஸ் 3528 ஹோண்டா காரு 2022 விட சேல்ஸ் 3528 வண்டி கம்மியா இருக்கு இந்த மந்த்ல, மே மந்த்ல அப்படின்னு ஒரு ஃபிகர் நம்ம கிடைக்கும். இப்போ ஒரு டிஃபரன்ஸ் நம்ம கிடைச்சிருக்கு. அடுத்தது இயர் டு இயர் நம்ம வந்து பர்சன்டேஜ் கூடி இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு பார்ப்பதற்கு நம்ம பர்சன்டேஜ் இதை யூஸ் பண்றோம். பர்சன்டேஜ் யூஸ் பண்றதுக்கு இப்போ என்ன பண்ண போறோம், இதை வந்து பேஸ் இயரா எடுத்துப்போம். T28 பேஸ் ஃபிகரா எடுத்துக்கிறோம், பேஸ் டேட்டாவா எடுத்துக்கிறோம். 1,24,000 வண்டி மே 22 சேல்ஸ் ஆயிருக்கு. அதுக்கு எவ்வளோ இப்போ கூடி இருக்குதுன்னு பார்த்தா, இதுக்கு இவ்வளவு கூடி இருக்குன்னா 100க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் பார்க்கும்போது அதை என்ன பண்றோம், இப்போ இதை வந்து பேஸ் D28 1,24,000 வெஹிக்கிள் கம்பேர் பண்ணும்பொழுது 19,234 கூடி இருக்குது என்றால் 100க்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தா, இந்த காலம் மேல போட்டிருக்க காலம் நான் என்ன பண்றேன், காப்பி பண்ணிட்டு இங்க நான் என்ன பண்றேன், ஒரு சின்ன ஒரு கோலன் போட்டு அதை போட்டா அதை போட விடும், உங்களை விசிபிளா பார்க்க வரும். கரெக்டா, இது வந்து இயர் டு இயர்க்கான ஃபார்முலா. இப்போ பர்சன்டேஜ் ஷேர் டோட்டல் கார்ஸ் சோல்டு வந்து அந்த மந்த் மே மந்த் 23ல 3,35,531. இதுல ஒவ்வொரு கம்பெனியோட ஷேர் எவ்வளவு இருக்குதுன்னு பார்ப்பதற்கு இந்த பர்சன்டேஜ் எடுத்து இந்த காலம் எடுக்கும். இந்த காலம் என்ன பண்ண போறோம், பேஸ் என்ன எடுக்க போறோம், இந்த காலத்துல என்ன கொடுத்துருக்கேன் இதுதான். இப்போ மாருதிக்கு எவ்வளவு 42% ஆக்சுவலா கூடி இருக்கு பேஸ் இயர் பார்க்கும் பொழுது. தப்பா இருக்கிறதா, 19,284 பேஸ் இயர் எங்க எடுத்திருக்கிறேன், டோட்டல் ஃபிகர் எவ்வளவு, இவ்வளோ ஃபிகர்ல மாருதியோட ஷேர் எவ்வளவு அப்படின்னு நம்ம கணக்கு பார்ப்போம். டோட்டல் கார் சேல்ஸ் 3,35,531. இதுல மாருதியோட சேல்ஸ் வந்து 1,43,000. அப்போ 3,35,000ல 1,43,000 எவ்வளவு பர்சன்டேஜ், 42.83. இது எப்படி போடுறோம் நம்ம, இப்ப நான் இந்த காலத்துல காமிக்கிறேன். இங்க பேஸ் என்ன எடுக்க போறோம், ஃபர்ஸ்ட் இதுல எடுக்க போறது பாத்தீங்கன்னா C28/C42. ஏன் C28 எடுக்கிறேன், C28 வந்து ஆக்சுவலா எவ்வளவு சேல்ஸ், மாருதியோட சேல்ஸ், ரைட். ஓபன் த பிராக்கெட், C28/C42 இன்ட்டுக்கு வந்து நம்ம ஸ்டார் தான் போடுறோம் இல்லையா, க்ளோஸ் பண்ணினா இதுதான் ஆக்சுவலா நான் போட்டிருக்கிறேன் ஃபார்முலா. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா, ஒன்றும் இல்லை. C28 இதுதான் நான் போட்டிருக்கேன். இது வந்து பர்சன்டேஜ் கிடைக்கும். இது ஒரு தடவை பர்சன்டேஜ் போட்டுட்டு மற்ற எல்லா ஃபிகரும் எடுக்கிறதுக்கு அப்படியே இது கார்னர் ட்ராக் பண்ணால் போதும், எல்லாத்துக்கும் அதிலே வந்துடும். இது எங்க இஷ்டம். வேற காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி இதுல வந்து அடுத்த நம்பர் மாத்திருக்கேன், ட்ராக் பண்ணா தப்பா வந்தது, நான் மாற்றேன். என்னு கேட்டால் இங்க ரெஃபரன்ஸ் வந்து 42 எடுக்கணுமா 43 எடுத்துரும், அதனால அது இண்டிவிஜுவலா தான் போட வேண்டியிருக்கு. ஸோ இண்டிவிஜுவலா பர்சன்டேஜ் ஷேர். இப்போ இந்த பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்களான்னு பார்ப்பதற்கு இவ்வளோ கார் எவ்வளோ பர்சன்டேஜ் போட்டிருக்கீங்க இல்லையா, இதை பூரா டோட்டல் பண்ணா 100 வரணும். அப்போ ஒரு ஃபிகர்லாம் கரெக்டா போட்டிருக்கீங்கன்னு அர்த்தம், கிராஸ் செக் பண்ணிக்கிறதுக்கு.
இப்போ இங்கேயும் நீங்க 100 டோட்டல் பார்த்து சம் போட்டு இந்த காலத்தோட ஜி காலத்தோட டோட்டல் 100 வருதான்னு பார்த்துக்கலாம். இல்லைன்னா கீழே 3வது இடத்துல சம்ங்கிறது 100 வருதான்னு பார்த்துக்கலாம். இதெல்லாம் டோட்டல் பண்ணிருக்கேன். ஜியில் நான் வந்து மார்க் பண்ணதெல்லாம் டோட்டல் போட்டால் கீழே 100 வருதான்னு பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ இந்த ஒரு பேஸை வச்சுட்டு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம், இயர் டு இயர் சேல்ஸ் பார்க்குறோம், டோட்டல் சேல்ஸில் இந்த கம்பெனியோட ஷேர் எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம், இல்லை இந்த கம்பெனிக்கு மட்டும் எவ்வளோ பெர்சன்டேஜ் சேல்ஸ் பார்க்குறோம். இதை நம்ம எதுக்கு வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹலோ சார், ஹலோ ஹெச்ல க்ளோஸ் பண்றது வந்து பிராக்கெட் க்ளோஸ் பண்ணது 42க்கு முன்னாடியே வரணும்ல சார்? நான் வந்து உங்களுக்கு சாம்பிள் போட்டிருக்கிறேன். இது நான் போட்டிருக்கிறேன். சாம்பிள் ஃபுல்லாக பின்னாடி வரலாம். வரலாம். ரிசல்ட் வந்திருக்கான்னு பார்த்துருவோம். ஒரு நிமிஷம். எல்லாமே நம்ம ட்ரையல் அண்ட் எரர் தான். வந்திருக்கா வரலையா பார்த்துருவோம். வந்துருச்சுன்னா ரைட்டு, வந்துடுச்சு. ரைட்டா? ப்ராக்கெட் இல்லாட்டாலும் வருகிறது. இப்போ நான் இதுலேயும் நான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன்னா என்னன்னு பார்க்குறேன். ப்ராக்கெட் போட்டிருக்கிறேன், ப்ராக்கெட் போடாட்டாலும் வருது. ஓகேயா? போட்டாட்டாலும் வருது. 42.83 வருது. இது பர்சன்டேஜ் டெசிமலில் குறைக்க என்ன பண்ணுறோம்? மேலே இங்கே போய் டெசிமலில் குறைச்சிடும். 2 டிஜிட் வச்சு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் த இன்புட். இங்கே வந்து விசிபிளாக காண்பிப்பதற்காக ஒரு அப்பாஸ்டவி போட்டு வச்சா உங்களுக்கு இது காமிக்கும். இல்லைன்னா அதை கால்குலேட் பண்ணும், டக்குனு கணக்கு காமிச்சு. ஓகேயா? இப்போ அடுத்த இதுக்கு போயிடும். இதில் வந்து ஒரு சின்ன ஒரு டேட்டா கொடுத்துட்டு ஒரு ப்ராடக்ட் வந்து ABCDF வரைக்கும் சாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இதனோட காஸ்ட் எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸ் எவ்வளவு, எவ்வளோ யூனிட்ஸ் டோட்டலாக சேல்ஸ் ஆயிருக்கு, சேல்ஸ் அமௌண்ட் எவ்வளவு, ப்ராஃபிட் அமௌண்ட் எவ்வளவு, ப்ராஃபிட் பர் பீஸ் எவ்வளவு, ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளவு. இது எல்லாமே சின்ன சின்ன ஆர்டினரி கால்குலேஷன் தான். ரொம்ப பயப்படும்படியான ஒரு விஷயமே கிடையாது. இதெல்லாம் தான் நமக்கு டேட்டா கொடுத்துருக்குது. இது வரைக்கும் டேட்டா கொடுத்துருக்குறோம். மற்றெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணது. இது வரைக்கும் இன்புட் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ப்ராஃபிட்டை கணக்கு பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறோம்? இங்கே டோட்டல் காஸ்ட் நமக்கு இருக்கிறது, டோட்டல் யூனிட்ஸ் இருக்குது. இந்த இதையும் பெருக்கி ஒரு ஃபிகர், செல்லிங் ப்ரைஸையும் யூனிட்ஸையும் ஒரு ஃபிகர், செல்லிங் ப்ரைஸ்ல இருந்து இந்த ஃபிகர்ல இருந்து பையிங் ப்ரைஸை காஸ்ட்டை கட் பண்ணி வச்சுன்னா பேலன்ஸ் வந்து சாரி டோட்டல் சேல்ஸ் மட்டும்தான். சேல்ஸ் மட்டுக்கு வந்து இது ரெண்டும் தான். செல்லிங் ப்ரைஸையும் யூனிட்டையும் மட்டும் பெருக்கினால் இது வரும். E4 அண்ட் F4 கொஞ்சம் மேக்னிஃபை பண்ணி காமிக்கிறேன். மொபைலில் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், கண்ணு பூத்து போயிடும். டோட்டல் சேல்ஸ் ப்ராசஸ் எவ்வளவு, செல்லிங் ப்ரைஸ் இன்டூ யூனிட்ஸ் சோல்ட். அதுதான் நீங்கள் என்ன போட்டிருக்கிறேன், சம் என்ன போட்டிருக்கேன், E4 இன்டூ F4 போட்டிருக்கிறேன். இது இப்போ சேல்ஸ் ஃபிகர் எல்லாமே இது மாதிரி கிடச்சிடும். இப்போ ப்ராஃபிட் எப்படி பார்க்குறோம், டோட்டல் காஸ்ட் இன்டூ யூனிட்ஸ் ஒரு பக்கம், செல்லிங் ப்ரைஸ் இன்டூ யூனிட்ஸ் ஒரு பக்கம். இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ப்ராஃபிட். இப்போ பார்க்கறதுக்கு ரெண்டு விஷயம் உள்ள ஆட் பண்ணியிருக்கிறோம். மேலே பாருங்க, சேல்ஸோட டோட்டல் இங்கே கிடைச்சிருக்கு. டோட்டல் நம்ம நடுவில் வேணும்னா டோட்டல் ஒரு காலத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்செர்ட் காலம்ல இன்ட்ரோடியூஸ் பர்ச்சேஸ் ஃபிகர் மட்டும் நம்ம டோட்டல் எடுக்கிறோம் தான் எடுக்கலாம். இன்செர்ட் என்ன இன்செர்ட் பண்ண போகிறேன், காலம் பண்ணி வச்சுருக்கு. டோட்டல் பர்ச்சேஸுங்கிறதே நம்ம இங்கே போட்டுக்கலாம், எனக்கு பார்த்துக்கலாம். அது எப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளவு, ஈக்குவல் டு காஸ்ட் இன்டூ டோட்டல் யூனிட்ஸ். டோட்டல் பர்ச்சேஸ் காஸ்ட் இவ்வளவு, சேல்ஸ் காஸ்ட் இவ்வளவு. இதுல நம்ம நான் சுத்தி ஃபார்முலா போடாம திஸ் மைனஸ் திஸ் கூட போடலாம் எளிதாக. உங்களுக்கு மாத்தி காமிக்கிறேன். பெருக்கி போட்டிருந்தது வேண்டாம், பண்ணிட்டு டோட்டல் சேல்ஸ் ஃபிகர்ல இருந்து H4ல இருந்து
மைனஸ் G4 போட்டா ப்ராஃபிட் கிடைத்து விடும். எவ்வளோ வாங்கியிருக்கோம், எவ்வளோ வித்திருக்கிறோம், வித்திருக்கிறதுல இருந்து வாங்கினது கழிச்சா ப்ராஃபிட். இது அப்படியே எழுதிக்கலாம், அதே தான் இருக்க போகிறது. என்ன மாதிரி மாதிரி இந்த ஃபிகர்ஸ் போடுறது நான் ட்ராக் பண்ணால் ஃபுல்லோட பர்ச்சேஸ் கிடைச்சிடும். அப்போ நான் இங்கே ட்ராக் பண்ணால் எனக்கு அதே தான் வரப்போகிறது, ரிசல்ட்டு தான், பட் ட்ராக் பண்ணி காண்பேன். ஸோ தட் இந்த ஃபார்முலா அப்ளை ஆகும். இப்போ என்ன ஃபிகர் கொடுத்துருக்குறேன், சேல்ஸ் மைனஸ் பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ராஃபிட். ஓகே, இது ஆர்டினேட் கால்குலேஷன். ப்ராஃபிட் பர் பீஸ், டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளவு, டோட்டல் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் சோல்டு இவ்வளவு, 89 யூனிட்டுக்கு இவ்வளோ ப்ராஃபிட்னா ஒரு யூனிட்டுக்கு எவ்வளவு. என்ன பண்ண போகிறோம், ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீசஸ். இப்போ டிவைடட் பைக்கு என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறோம், ஸ்லாஷ். ஓகேயா, ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னா பர் பீஸ் கிடைக்கும். வகுத்தல் தான், ஆர்டினரி வகுத்தல் தான். ஓகே, ப்ராஃபிட் பர்சன்டேஜ். பர்சன்டேஜ் எப்படி பார்க்க போகிறோம், டோட்டல் காஸ்ட்டுக்கு பார்க்க போகிறோம். இவ்வளோ ரூபாய் ஒரு பொருள் 352 ரூபாய்க்கு எனக்கு ஒரு பீஸுக்கு ப்ராஃபிட் 123 ரூபா வந்திருக்குன்னா, ஒரு பீஸ் நான் 352 ரூபாய்க்கு வாங்கி 475 ரூபாய்க்கு நான் வித்திருக்கிறேன். இதில் ஒரு பீஸுக்கு எனக்கு வர்ற ப்ராஃபிட் 123. இப்போ 352 ரூபாய்க்கு 123 வருதுன்னா எனக்கு பர்சன்டேஜ் எவ்வளோ வருது இந்த ப்ராடக்ட்ல அப்படின்னு பார்க்கறதுக்கு இங்கே என்ன போடுறோம், பேஸ் காசு என்ன எடுக்கிறோம், 123 ரூபா வந்திருக்குன்னா 123 டிவைடட் பை 352 இன்டூ 100. 352 ரூபாய்க்கு 123 வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டு 123 டிவைடட் பை 352 இன்டூ 100 போட்டால் பர்சன்டேஜுக்காக 3494 வருது. இது அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். போட்டா இதில் தான் உங்கள் டவுட் இருந்தால் திருப்பி, இது ஆர்டினரி கால்குலேஷனா டவுட் இருந்தால் கேளுங்க. ரைட்டா, இப்போ அடுத்த ஒரு கமாண்ட் என்ன பார்க்க போகிறோம் சார். ஒரே ஒரு நிமிஷம் சார். சொல்லுங்க. எனக்கு அதாவது என்னன்னா, இந்த G4 மைனஸ் H4ன்னு போட்டாலே போறோம் இல்லை சார். அப்ப சில இடத்துல வந்து நீங்க சம் ஆஃப் போட்டிருக்கீங்களே ஃபார்முலா, அது எதுக்காக? அது முதல்ல போட்டுட்டு அப்புறம் மாத்திப்போம். இந்த இடம் தானே, இங்கே தானே. அத சிம்பிளி H4 மைனஸ் G4 போட்டாலே போரும் தானே. போதும். அப்ப what is the difference between sum of H4 minus G4 and H4 minus G4? சம் போடலாம், சம் இல்லாம போடலாம். So it makes no difference. நம்ம வந்து ஒரே ஒரு ஃபிகர் இருக்கும்போது வராது. கொஞ்சம் இருங்க, வரதான் பார்க்குறேன். நார்மலா சம் தான் போடணும். வருது, ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா சம் இல்லாம வருது. சம் போடுறது, பட் நார்மலா சம் போட்டுருங்க. ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் 2 நம்ம விஷயங்களை ஆட் பண்ண போகும்பொழுது அது ஒர்க் பண்ணாது. ஸோ சம் போட்டுட்டு ஒரே ஒரு மைனஸ் ஒரே ஒரு பிளஸ் போட்டா சம் இல்லாம ஒர்க் பண்ணும். பின்னாடி வேற ஏதாவது நீங்க கொடுக்க போறீங்க, கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க, கமா போட்டு கொடுக்க போறீங்கன்னா சம் இருக்கணும். ஓகேயா? ஓகே, நியாயமான கேள்வி. எல்லாம் ட்ரையல் அண்ட் எரர் தான். நம்ம உள்ள போய் போட்டு போகிறோம், வரலன்னா ஏன் சொல்லும், அதுவே ஏன் தப்பு பண்ணிருக்குன்னு சொல்லும். இந்த இடத்துல ஃபார் மிஸ்டேக், ஃபார் இன்ஃபர்மேஷன், இந்த இடத்துல நான் வந்து ஒரு பிராக்கெட் மட்டும் எடுக்காம நான் போட்டுட்டு பிராக்கெட் மட்டும் போட்டுட்டு அரைகுறையா போட்டுட்டு நான் என்டர் தட்டினேன்னா அது பதில் சொல்லும் எந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கணும். சஜஸ்ட் பண்ணது பாருங்க, பிராக்கெட் இல்லாம பண்ணுன்னு சொல்லுது. சஜஸ்ட் பண்ணிட்டு எஸ்ன்னு போட்டா அது கரெக்ட் பண்ணிப்போம், கரெக்ட் பண்ணி ரிசல்ட்ஸ் வருது. இதெல்லாம் நம்ம என்ன தப்பு பண்றோமோ எல்லா தப்பையும் உள்ள போட்டு வச்சிருக்காங்க. இந்த தப்பு பண்ணா அதை காமி, அந்த தப்பு பண்ணா அதை காமி, கரெக்ட் பண்ணவான்னு கேட்டு எல்லாம் உள்ள வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ ஓகே. சீலிங் rounding off to next 5 figures. 5 இப்போ 5 மல்டிப்ளிகேஷனா போகணும். இப்போ 351னா 355 எடுத்துக்கணும், 361னா 365 எடுத்துக்கணும், 366னா 370 எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் 5க்கு எடுத்துட்டு போறதுக்கு இந்த ஒரு கால்குலேஷன் யூஸ்ஃபுல்லா இருக்கும். சீலிங். இப்போ இங்க எல்லாம் காஸ்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டோம். இங்க என்ன கமாண்ட் கொடுக்குறோம், ஈக்குவல் டு சீலிங் D19. எந்த நம்ம டேட்டா எங்கிருந்து எடுக்க போறோம் அதை முதல்ல கொடுக்கணும். D19 தான் டேட்டா எடுக்க போறோம். எந்த நம்பர் ஆட் பண்ணணும், எந்த நம்பர் அடுத்த நம்பருக்கு எந்த நம்பர் கொண்டு போகணும், 5ங்கிற மல்டிபிள்ஸ்ல கொண்டு போகணும். ஸோ 5 போறோம்.
So 352 will become 355. 1489 become 1490. Next 5 அப்படி முடிவுல 0 அந்த மல்டிபிள் வர நம்பர் வர மாதிரி இருக்கும். இது என்ன ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி, இது வந்து நெக்ஸ்ட் 5க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி, இதே நெக்ஸ்ட் 10க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ற மாதிரி கொண்டு போறோம். இதே 5ன்னு போடுறது போல 10 போடுறோம். இதுல பாருங்க 5 போட்டோம், இதுல 10. இதுல பாருங்க மேல 5 போட்டிருக்கிறேன், இந்த இடத்துல 5 போட்டிருக்கிறேன், இதை வந்து 10 போட்டிருக்கிறேன். ஸோ 352 will become 360. 1989 90 ஆகுது. இதனை வந்து 91 போட்டா எவ்வளவு ஆகும்? 1500 மாறணும். கரெக்டா? 1900 மாறிடுச்சா? இங்க 1495 மாறிடுச்சா? 5 நெக்ஸ்ட் 5 ஃபிகர், இங்க நெக்ஸ்ட் 10 ஃபிகர் மாறிடுச்சா? இதுக்கு சீலிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளோர் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து லோயஸ்ட் லெவல். இப்போ 352ங்கிறது 350 போகும். 1490ங்கிறது 91ங்கிறது 1490 போகும். நெக்ஸ்ட் குறைஞ்ச நம்பருக்கு போவதற்கு அதை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? என்ன போட்டிருக்கேன்? 5 நம்பர்ஸ் போட்டு முதல்ல வந்து 5 நெக்ஸ்ட் 5 சீலிங்ல வந்து அடுத்த லெவல் போ, ஹையர் 5 ஆர் ஹையர் 0 5 மல்டிப்ளை பண்ணி கொடுக்கறது. ஃப்ளோருங்கிறது லோயர் லெவல் கொண்டு போகுது. 354 இருந்தாலும் 350 போகும், 357 இருந்தா 355க்கு வரும், 1499 இருந்தா 95 வரும், 1494 இருந்தா 90 வரும். லோயர்ல ரைட்டா? ஃப்ளோர் ஃபங்க்ஷன். கான்கட்டினேட் அப்படிங்கிறது ஒரு விஷயம். 2 காலத்துல இருக்கிறத கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல போடணும். 2 காலத்துல இருக்கிற மேட்டரை கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல போடணும். இதுல ஹலோன்னு இருக்கு, இதுல வேர்ல்டு இருக்கு. ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத போடுறதுக்கு இங்க என்ன போடுறோம்? ஈக்குவல் டு கான்கட்டினேட் வித்தின் ப்ராக்கெட் எந்த காலத்தையும் மர்ஜ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். இது எப்போ நமக்கு தேவைப்படும் கேட்டா, விமர்சை கம்பெனியில நிறைய ஒர்க் பண்ணும் பொழுது இது ரெண்டுமே மெர்ஜ் பண்ணி கொடுக்கணும். இப்போ கிரீன் 325, ரெட் 425 அப்படிங்கிற மாதிரி 2 ஃபிகருமே சேர்த்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இடத்துல இந்த காலம் தனியா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ரெட் ஒரு காலம், 325 ஒரு காலம், ப்ளூ ஒரு காலம், 425 மெயின்டைன் பண்ணிப்பாங்க. மற்ற 2 இன்னொரு இடத்துல எனக்கு ரெட் 325 ஒரே காலத்துல வரக்கூடிய மாதிரி, இல்லை உள்ள வந்து ஒரு கெமிக்கல் காம்பினேஷன் இருந்தால் அதை மர்ஜ் பண்ணி காமிக்கிறதுக்கு இந்த பேர் இந்த காம்பினேஷன் காமிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எக்ஸல் எஸ்ங்கிறது ஒன்று, ஃபன் டு லேர்ன்ங்கிறது ஒன்று, இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி எக்ஸல் இஸ் ஃபன் டு லேர்ன் அப்படிங்கிறது காண்பிப்பதற்கு கான்கட்டினேட் அப்படிங்கிறது. உள்ள பேர் ஃபார்முலாஸ்ல சிஓன்னு போட்டாலே இது தெரிஞ்சிடும். எங்க பார்க்கலாம்? ஃபார்முலாங்கிறது மேலே போகிறோம். இது வந்து எல்லா இடமும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறது. அது எந்த ஏரியாவில் வருதுன்னு பார்க்கறதுக்கு அதை பார்க்கணும். முன்னாடி எல்லா ஃபங்க்ஷனும் ஒரே இடத்துல வரும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் முன்னாடி ஒரே இடத்துல வரும். சி இன்ஜினியரிங்ல வருதான். கம்பேட்டிபிலிட்டியில வருது. முன்னாடி உள்ள வெர்ஷன்ல எல்லாம் வந்து மொத்தமா ஃபங்க்ஷன்ஸ்னு ஒரே ஹெட்டிங்கா இருக்கும். அதை பாட்டு 500 ஃபங்க்ஷன்ஸ் ஒரே இதில் காமிச்சு தேடிட்டு இருப்போம். இப்போ கொஞ்சம் குரூப் வைஸாக பிரித்து இந்த வெர்ஷனில் போட்டிருக்கிறாங்க. எல்லாருக்கும் இது மாதிரி இருக்காது. உங்களுக்கு வெறுமன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணி சிஓஎன் போட்டாலே அது வந்துடும். ஓகேயா? ஸோ கான்கட்டினேட் இது எல்லாருக்கும் நம்ம டே டு லைஃப்ல தேவை இருக்குமான்னு தெரியாது. இப்போ நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஸ்பேஸ், இந்த இடத்துல இவ்வளோ லெட்டர் தான் அடிக்க முடியும் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் எங்கேயாவது யூஸ் பண்ணுற இடத்துல நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எவ்வளோ வருதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஒரு லென்த் அப்படிங்கிறது எல்இஎன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ டிக்ஷனரிங்கிற வார்த்தையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு, என்சைக்ளோபீடியா அப்படிங்கிற வார்த்தையில எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அப்படி கண்டுபிடிப்பதற்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட்டா? என்ன போடுறோம்? ஈக்குவல் டு எல்இஎன்
வித்தின் ப்ராக்கெட்ல எந்த டேட்டாவை எடுக்கணுமோ அதை போட போறோம். இங்க C43 டேட்டா இதை போட்டா எந்த இடத்துல நம்ம டைப் பண்றோமோ அந்த இடத்துல வந்துடும். இங்க போய் என்சைக்ளோபீடியாக்கு எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது, எத்தனை கேரக்டர்ஸ்க்குன்னு பார்க்கறதுக்கு என்ன பண்றோம், ஈக்குவல் டு LEN C44 இங்கே தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சு இங்கே நம்ம கொடுக்க போறோம். ரைட்டா, பார்த்தது போதும். திஸ் இஸ் யுவர் வேர்ல்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா, இதுல நடுவில் இருக்கிற ஸ்பேஸையும் கணக்கில் எடுத்துக்கொள்ளும். நம்ம கேரக்டர்ஸ் என்ன பார்க்குறோம், நாட் ஒன்லி லெட்டர்ஸ், ஸ்பேஸ் இருந்தாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும்னா இதுல பார்க்குறோம். இப்போ திஸ் இஸ் யுவர் வேர்ல்டுல மொத்தம் 18 இருக்கு. THISக்கு அப்புறம் நடுவில் ஐஎஸ்க்கு நடுவில் உள்ள ஸ்பேஸையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது. ரைட்டா, இப்போ டேட் அண்ட் டைம்ல நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். நிறைய ஃபார்மட்ஸ் இருக்கு, நிறைய மாடல்ஸ் இருக்கு. இப்போ நவ் அப்படின்னு போட்டா டேட் அண்ட் டைம் வந்து அப்பியர் ஆகும். எந்த நேரத்தில் அடிச்சீங்களோ அது. இது வந்து நமக்கு நார்மல் டேட்ல நம்ம டே டு லைஃப்ல பண்ண மாட்டோம். கம்பெனிகளில் ஒரு டாஸ்க்கை முடிச்ச உடனே இப்போ சேல்ஸ் பீப்புள் கொடுக்குறாங்க, அவனோட இதில் லோட் பண்ணணும் அப்படிங்கிற போது இந்த டேட் அண்ட் டைம் லோட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் கஸ்டமர் டேர்ன் அவுட் டைம்னு ஒன்று இருக்கு, இல்லை கஸ்டமர் சர்வீஸ் அட்டன் பண்ணுறதோட டேர்ன் அவுட் டைம்னு ஒன்று இருக்கு. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு கஸ்டமருக்கு அவனுடைய கிரீவன்ஸை அட்ரஸ் பண்ணாங்க, கம்ப்ளைண்ட் அட்ரஸ் பண்ணாங்க, சர்வீஸ் ரிக்வஸ்ட் அட்ரஸ் பண்ணாங்கங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதை கணக்கு பார்க்கறதுக்கு டைமும் இருக்குது. நம்ம டேட்டுன்னு கொடுத்துலாம், காலையில் 10 மணிக்கும் அதே டேட்டு தான், ஈவினிங் 6 மணிக்கும் அதே டேட்டு தான். பட் முந்தின நாள் ஈவினிங் 5 மணிக்கு கொடுக்குறவனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தவனுக்கு காலையில் 10 மணிக்கு அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இந்த டேர்ன் அவுட் டைம் எவ்வளோ ஷார்ட்டஸ்ட் டைம் தே கேன் கிளைம். நாங்கள் வந்து இவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் முடிச்சுட்டோம் ஒரு கஸ்டமர் எது கம்ப்ளைண்ட்டை அப்படிங்கிறத நம்ம போட்டுக்கலாம். இதை கணக்கு பார்க்கறதுக்கு இது தேவைப்படும். நம்ம டே டு டே லைஃப்ல நார்மல் லைஃப் நமக்கு தேவைப்படாது. பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும், ஈக்குவல் டு நவ் போட்டு ப்ராக்கெட்ஸ் 2 ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டும் போட்டால் போகிறோம். இப்போ டேட் அண்ட் இப்போ டைம் போடுறேன். நான் இப்போ போடுற டைம் நான் காலையில் சும்மா 11:27 போட்டு வச்சது. இப்போ நான் போடுறேன் நவ் (11:33). ஓகேயா? ஸோ இங்கே போட்டதும் மாறிடுச்சு, அங்கேயும் மாறிடுச்சு. அங்கே மாறிட்டே இருக்கிறது ஃபிக்ஸட் பண்ணி வைக்கணும். இதை எத்தனை மணிக்கு முடிஞ்சது சொல்லி டுடே இன்னைக்கு டேட்டு தெரியறதுக்கு ஈக்குவல் டு டுடே ஓப்பன் த ப்ராக்கெட் க்ளோஸ் த ப்ராக்கெட் டேட். டே இன்னைக்கு எத்தனாவது நாள் இந்த மாதத்தில் அப்படிங்கிறத இது. எத்தனாவது மாதம் என்பதற்கு மந்த், இயர் பார்ப்பதற்கு நம்ம கேலண்டர் வந்து அதை எடுத்துக்கோம். டைம் பார்ப்பதற்கு இங்கே நீங்கள் கரெக்டாக போடணும். அதாவது முதல்ல ஈக்குவல் டு டைம் போட்டு ஓப்பன் த ப்ராக்கெட் ஹவர்ஸ் கமா மினிட்ஸ் கமா செகண்ட்ஸ் போட்டால் அது இரவா பகலா அப்படிங்கிறது அதுவே சொல்லும். இப்போ நான் வந்து இந்த டயத்தில் நான் வந்து 11 மாத்திரேன் அப்படின்றா மார்னிங்காக மாறிடும். மார்னிங் 11. இப்போ நான் வந்து 13 கொடுக்குறோம்னா PM 1 PM மாறிடும். ரைட்டா? ஹவர் அதே மாதிரி பார்க்கறதுக்கு எந்த மணி நேரம், இப்போ எந்த ஹவர்ஸ், எந்த மினிட், எந்த செகண்ட் இது பார்க்கறதுக்கு நம்ம நார்மலாக டேட் மட்டும் போடும். இது ரொம்ப சீரியஸாக பார்க்க மாட்டோம். நீங்கள் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது மட்டும்தான். இந்த டேட் இஃப் அப்படிங்கிறது வந்து டேட்டட் இஃப். இது நம்ம வந்து இப்போ நம்மளுடைய எக்ஸாக்ட் ஏஜ் என்னன்னு பார்ப்பதற்கு நம்ம நார்மலாக நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். நிறைய இடத்துல இன்சூரன்ஸ் பாலிசிலாம் பார்க்க போகும்போது எவ்வளோ ஏஜ் கம்ப்ளீட்டட்னு கேட்டிருப்பாங்க. கம்ப்ளீட்டட் ஏஜ் அப்படிம்பாங்க. நம்ம வந்து 65 வருஷம் ஆயிடுச்சு, 66 ஆக போதெல்லாம் சொல்லிட்டு இருப்போம். ஆனால் கணக்கில் எவ்வளோ முடிஞ்சிருக்கு ஆக்சுவலாக 11 மாதம் 29 நாள் வந்தால் கூட அது 65 எடுத்துக்கணும். சிலசியமாக நெக்ஸ்ட் பர்த்டேன்னு எடுக்கக்கூடிய சில இடத்துல கேட்குறாங்க. பட் நார்மலாக 65 முடிஞ்சிருக்கு அவ்வளோதான். ரைட்? இப்போ டேட் ஆஃப் பர்த் இந்த டுடே இந்த ரெண்டுக்கும் போட்டுட்டு டிஃப்ரென்ஸை பார்ப்பதற்கு இங்கே போட்டுட்டா போகிறோம். என்ன போட போகிறோம், இங்கே டேட்டட் இஃப் அப்படின்னு சொல்லி போட்டு D84 இதை வேல்யூ காமிக்கணும். கமா D85 போட்டு எனக்கு இயர்ஸ் தானே வேணும். ஸோ வித்தின் ப்ராக்கெட்டில் ஒயின்னு போட்டு நான் பெருசு பண்ணி காமிக்கிறேன். நான் அதையே திருப்பி போடுறேன். D84 85 Y data if D84
85, comma, within bracket y, sorry, within, right? ஓகேயா? இப்போ இது போட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுதா? இது நான் போடுறதுக்கு காப்பி பண்ணி இங்க போடுறேன். காண்பிக்கிறதுக்காக நான் அப்படி போட்டிருக்கிறேன். இதுதான் கமாண்ட் நான் கொடுத்துருக்கிறேன். டேட்டட் இஃப்ங்கிறது கம்ப்ளீட்டட் இயர்ஸ் ஏஜ் கண்டுபிடிப்பதற்கு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு இதில் வந்து நிறைய டேட்டா இருக்கிறது. ஒரு பர்டிகுலர் பர்சன் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு, எந்த பிளேஸ்ல இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிப்பதற்கு இந்த இடத்துல VLOOKUP யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைண்ட் அவுட் த டிபார்ட்மெண்ட், ஃபைண்ட் அவுட் த நிறைய இப்போ வந்து 7 தான் நம்ம ஃபிகர் எழுதியிருக்கோம். மொத்தமாக 7 தான் எழுதியிருக்கோம். டக்குன்னு நம்ம பார்த்துறோம். 300 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க, 500 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. சதீஷ்னு வந்து பேரை கண்டுபிடினா சதீஷ் எங்கெல்லாம் இருக்கிற, எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்கிறத டக்குன்னு பிடிக்கும். ரமேஷ்னா எங்க இருக்கா, ரமேஷ் எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான்னு இது பிடிக்கலாம். VLOOKUP அப்படிங்கிற ஒரு கமாண்ட். இப்போ என்ன எந்த இடத்துல போய் தேடணும், VLOOKUPங்கிறது எங்க போய் தேடணும், C19ல தான் எதை தேடணுமோ அங்க அடிக்கணும். ரைட்டா? எந்த காலத்துல போய் தேடணும் அப்படிங்கிற ரேஞ்சு நம்ம கொடுக்கணும். என்ன ரேஞ்சு கொடுக்குறோம், ஃபுல்லா சி இங்க இருந்து நீ இங்க வரைக்கும் தேடிக்கப்பா அப்படின்னு கொடுக்கணும். ரைட்டா? இல்ல இந்த டிபார்ட்மெண்ட் தான் ஒர்க் பண்ணா டிபார்ட்மெண்ட் மட்டும் இது கொடுத்துருங்க. ரைட்? கொடுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி 2ன்னு போட்டு இதை க்ளோஸ் பண்ணினா இது எந்த டிபார்ட்மெண்ட்ங்கிறத கண்டுபிடிக்கும். நான் பேரை மாத்துறேன், உமா போடுறேன். அது எந்த டிபார்ட்மெண்ட் சொல்லு, மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட். குமரன் தேடுறேன், எந்த டிபார்ட்மெண்ட், இன்வென்டரி டிபார்ட்மெண்ட். ஸோ இப்போ ஊர் கண்டுபிடிக்கிறவங்க இந்த பக்கத்தில் ஊர் இருக்கு, எந்த பிரான்ச் எங்கே ஒர்க் பண்ணுறாங்க, எந்த ஊர் இல்லை எந்த பிளேஸ் ஆஃப் பர்த், அது மாதிரி இந்த இடத்துல போட்டு வச்சு அதை கண்டுபிடிக்கிறவங்க தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே காலம் மட்டும் வேற கொடுக்க போகிறோம். காலம் மட்டும் வேற இடத்துல கொடுக்க போகிறோம். அவங்க எங்கே தேடி எடுக்கணும்னு சொல்லி கொடுக்க போகிறோம். C101 இந்த ஸ்பேஸில் நான் என்ன போடுறேனோ கண்டுபிடிச்சு சொல்லணும். ஃபுல்லாக வந்து C90லேருந்து C96 வரைக்கும் நம்ம ஃபுல்லாக ரேஞ்சை கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக இது மட்டுமே கொடுத்தா கூட போதும். ஆக்சுவலாக இந்த இடத்துலேருந்து இந்த இடம் மட்டும் கொடுத்தா கூட போதும். இப்போ நான் பேரை போட்டால் அவங்க எந்த ஊருங்கிறத கண்டுபிடிக்கும் சொல்லும். மேலே டிபார்ட்மெண்ட் போடலாம், ஊருக்கு போடலாம். உமா போட்டால் உமா எந்த ஊர் வெல்லும். இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இயர் ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ ஒரு வருஷத்துல எவ்வளோ பீரியட் தாண்டி போயிடுச்சு. இப்போ எவ்வளோ நான் என்னோட ஏஜே வச்சுக்கல, என்னோட ஏஜை நான் போட்டிருக்கிறேன். என்னோட ஏஜ் போகும்போது இப்போ எவ்வளோ பீரியட் 65 எவ்வளோ பேர் 65.91 எந்த கணக்கில் எடுத்துக்கிறது பார்க்குறேன். ஃப்ராக்ஷன் அப்போ எவ்வளோ போயிருக்கு. இயர் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிப்பதற்கு இந்த காலம் ஈக்குவல் டு இயர் ஃப்ராக். முதல்ல இந்த வேல்யூ, அடுத்தது இந்த வேல்யூ கொடுத்து என்டர் தட்டினா இது கிடைக்கும். இப்போ சில சமயம் நம்ம டேட்ஸ் கணக்கு பார்க்கும்போது இன்னிலிருந்து 10வது நாள், இன்னிலிருந்து 15வது நாள் இந்த பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நடக்கும்போது அது எத்தனாவது நாள் கண்டுபிடிக்கிறதுக்கு கரெக்டாக மிஸ்டேக் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு இன்னிலிருந்து 21வது நாளில் பில்லை பேமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டா இங்கே டுடே ப்ளஸ் 7 சும்மா சாம்பிள் போட்டிருக்கிறேன். டுடே ப்ளஸ் 21 நாள்னு வச்சுக்கோங்க பில்லை நான் கொடுக்கணும். இங்கே 21 போட்டால் என்னைக்கு அது டியூ ஆகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து டுடே அப்படிங்கிறத டுடே ப்ளஸ் அப்படிங்கிறத நீங்கள் யூஸ் பண்ணலாம். ரைட்டா? எத்தனை நாள்னாலும் நம்ம வச்சுக்கலாம். நிறைய இடத்துல இருந்து பில் பேமெண்ட் தான் வரும். எத்தனை நாள் இது டியூ டேட் கொடுப்பேன், எத்தனை நாள் பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கணக்கு பார்க்கறதுக்கு இன்னைக்கு டேட்ல இருந்து கணக்கு பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்போ இதுக்கு என்ன இது போடுறோம், நம்ம டுடே போட்டு ப்ராக்கெட் போட்டு டுடே இந்த ப்ராக்கெட் 7 என்ன தப்பு சொல்லுது, இன்ட்டு சொல்லுது, இன்ட்டு போட சொல்லுது. ப்ளஸ் 21
ஓப்பன் க்ளோஸ் ப்ளஸ் 21 நாள் ப்ளஸ் 20 நாள். இது ஒரு நாள் வித்தியாசம் தெரியணும்ல. சில 21 நாள் போட்டா 2 இன்ச்சு, 20 நாள் போட்டா 1 இன்ச்சு. ஓகேயா? இப்போ டெக்ஸ்டா காமிக்கணும், இந்த மந்த் டெக்ஸ்டா காமிக்கணும், 4th மந்த் டெக்ஸ்டா காமிக்கணும் அப்படின்னு இந்த ப்ராப்ளம். இங்க வந்து இந்த இதை பீரியடை மாத்தினா அது மாறிடும், மெயின் மாறிடும். மெயின் மாறிடும் டெக்ஸ்ட். அப்போ இதுக்கு என்ன கமாண்ட் கொடுக்குறோம்? டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், ஓப்பன் த ப்ராக்கெட், இந்த வேல்யூ செல் அட்ரஸ், இங்க வந்து டிடி கமா கமா ஒய் அப்படி போட்டால் தான் இது வருகிறது. இது உங்களுக்கு அப்படியே எடுத்து காப்பியாக நான் எடுத்துட்டு இதுதான் அந்த கமெண்ட். இது ரேட் ஆஃப் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் சொல்லி போடுவாங்க. ரிட்டர்ன்ஸ் பார்க்க இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ரூபாய், ஃபர்ஸ்ட் குவார்டர் 15,000 வந்திருக்கு, செகண்ட் குவார்டர் எவ்வளவு வந்திருக்கு, தேர்ட் குவார்டர் எவ்வளவு வந்திருக்கு, ஃபோர்த் குவார்டர் எவ்வளவு வந்திருக்கு. ஐஆர்ஆர்னு சொல்லிட்டு ஒரு கால்குலேஷன் போடுவாங்க ஃபினான்ஷியலில். ஐ எம் நாட் தட் மச் தரோ, லாஸ்ட் மினிட்ல இப்படி தான் நான் ஒன்று பார்த்தேன், பட் ஐ யாரும் போட்டு வச்சிருக்கேன். ஐ எம் நாட் தரோ டு எக்ஸ்பிளைன் ஓவர் இட், ஐ காட் டு அட்மிட் இட். பட் எப்படி போடனாங்கிற மட்டும் அந்த ஃபார்முலா மட்டும் நான் போட்டு வச்சிருக்கிறேன். வெறுமனே ஐஆர்ஆர் போட்டு இந்த செல் ரேஞ்சு கொடுத்தாச்சுன்னா போதும். இன்வெஸ்ட்மெண்ட்டை சேர்த்து நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டா 4.03% அப்படின்னு. ஓகேயா? இது வரைக்கும் நான் இன்னைக்கு படித்து வைத்த விஷயங்களை போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் உள்ள சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம், இல்லை பேஸில் வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கேட்கலாம். நான் இன்னையோட நான் அதை 3 நாளைக்கு முடிச்சிடணும்னு நினைச்சேன். ஆனால் வந்து வாட் ஐ பிளான், நாளைக்கு ஈவினிங் 8 o'clock, பகல் ஆட்கள் ரொம்ப கம்மியாக தான் வராங்க, நைட்டும் அப்படி தான் வராங்க. நாளைக்கு ஈவினிங் 8 o'clock 4th செஷன் நான் ஒன்று எடுக்கிறேன். நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறேன். ஐ லேர்ன் சம்திங் மோர். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நடுவில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தாலும் இதையும் போடுங்க. சேர்த்து நாளைக்கு நைட்டு 8 o'clock, நாளைக்கு பகலில் ப்ரோக்ராம் கிடையாது, செஷன் வைக்கல, நாளைக்கு நைட்டு வைக்கிறேன். ஓகேயா? ஸோ இப்போ வரைக்கும் உள்ளதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். இல்லைன்றா யூ கேன் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா நான் உங்களுக்கு பதில் வாட்ஸ்அப்பில் கொடுக்க ரெடி பண்ணுறேன். இல்லை என்றால் திருப்பி அடுத்த செஷனில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் வீக் ஐ எம் பிளானிங் ஃபார் MS வேர்டு. நீங்கள் ரெடியாக இருப்பீங்களா? வாங்க. என் கடன் பணி செய்தி கிடப்பதே, அவ்வளோதான். இட்ஸ் அப் டு தி பீப்புள் டு யூஸ் இட் ஆர் லீவ் இட். ஓகே, வேர்டில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். மேபி ஒரு நாள் 2 நாள் அது போதும் நினைக்கிறேன். ரைட்டுங்களா? எனிதிங் எல்ஸ் இஸ் தேர்? உங்களுக்கு புரியுற மாதிரி நான் தான் சொல்லியிருக்கேனா? ரொம்ப ஸ்பீடாக போனா, ஸ்லோவாக போனா, கரெக்டாக இருந்ததா? சேட்டில் போடுங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? 11 பேர் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சேட்டில் போடுங்க. நீங்கள் புரிகிற லெவலுக்கு நான் சொல்லி இருக்கிறேனா, வேகமாக போய்விட்டேனா, கரெக்டா அப்படின்னு மட்டும் போடுங்க. கரெக்டா? பதில் ஒருத்தரும் போடல. சேட் க்ளோஸ் பண்ணிக்கலாமா? செஷன் வரும் இல்லைனா செஷன் யூ கேன் க்ளோஸ் டவுன். பதில் எதுவும் பேசல மக்கள். ஓகே, shall we close down? சார் இது ஆக்சுவலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். நான் டைப் பண்ணிட்டு இருந்தேன் ஆக்சுவலா சாட்ல. என்னன்னா ஆக்சுவலா நாங்க ரொம்ப வருஷம் முன்னாடி இதுல லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். பட் இது வந்து நல்லா ப்ரஷ் அப் பண்ணறதுக்கு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. கண்டிப்பா. அதாவது என்னன்னு கேட்டேன், இந்த விஷயங்கள்லாம் வந்து அடிக்கடி ஒர்க் பண்ணாதான். ஆமா, இல்லன்னா மறந்து போயிடுறது. இன்னைக்கு நீங்க பார்த்துட்டு நாளைக்கு நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா மறந்து ஆமா. நாளைக்கு இதே எக்ஸசைஸ் திருப்பி உட்காந்து நம்மளே போட்டு பார்த்து அது என்னதான் ஆகுது, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணால்தான். we have to go on upgrading ourselves. மொபைல் மாத்திரம், வண்டி மாத்திரம், அது எல்லாத்துல அப்கிரேட் பண்றோம். நம்ம மட்டும் அப்கிரேட் பண்றோங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஏன்னா கம்ஃபர்ட்டா இருக்கிறோம். புதுசா கத்துக்கணும்னா அவுட் சைட் கம்ஃபர்ட் ஜோன், அவுட் சைட் கம்ஃபர்ட் ஜோன். நம்மளுடைய வாழ்க்கையில வெற்றி என்பது நம்ம
வசதி பரப்பை விட்டு வெளியே தான் இருக்குது. முயற்சி எடுக்கணும், கஷ்டப்பட்டாதான் ரிசல்ட்ஸ் வருகிறது. இது நல்ல எம்எஸ் எக்ஸல் வந்து மைக்ரோசாஃப்ட் வந்து எக்ஸாம் ஃப்ரீயா நடத்துறான். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைடு பர்சன் சொல்லி நீங்க போட்டுக்கலாம். அது ஃபீஸ் இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ரைட்டா, ஃப்ரீயா தான் கொடுக்குற மாதிரி ஞாபகம். நான் அதான் எய்ம் பண்றேன் ஆக்சுவலா. ஒரு ஷார்ட் பீரியட்ல வந்து அந்த எக்ஸாம் வந்து நிறைய கமாண்ட்ஸ் ஃபுல்லா கத்துக்கணும். எங்க சார் அது இருக்கு இதுல? மைக்ரோசாஃப்டா நடத்துறாங்க. நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல குரூப்ல போடுறேன். சரி தேடி சார். படிச்சு போறேன். சரிங்களா? ஓகே ஓகே. அதான் நான் எய்ம் பண்றேன். அது ஏன் Okay, விட்டு sir. வைக்கணும்? அந்த ஒரு ஏரியா விட்டு வைக்கணும். ஆமா சார், எனக்கு கூட ஐ எம் ஆல்சோ இன்ட்ரெஸ்டட் இன் தட். நிறைய பேர் உள்ளவங்க இருக்கிறாங்க, கத்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க. ம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த ஃபீட்பேக். சுந்தர பாலாஜி, கேலக்ஸி A50 பேர் சொல்லல, கேலக்ஸி A50 இன்னொரு பேர் சொல்லல, ஆர்கே, செல்லமுத்து, தேங்க்யூ. கொடுக்குற ஃபீட்பேக்லாம் தான் எனக்கு ஒரு டானிக். அடுத்தால ஒரு கிளாஸ் கொடுக்கணும். எத்தனை பேர் வராங்கன்னு தெரியாது, யார் முகம்னு தெரியாது, யார் பேர்லாம் தெரியாது, எந்த ஊர்லாம் தெரியாது. நம்ம ஏதாவது தெரிஞ்சதை ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். ரைட்டா? ஸோ தேங்க்ஸ் அ லாட். கீப் கனெக்டட் இன் த வாட்ஸ்அப் குரூப். அதை ஒரு லேர்னிங் சென்டராக மாற்றலாம். ரைட்டா? இதே நம்ம அட்ரஸ் தான் வச்சுக்க போகிறோம். அதாவது ஜூம் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு இதே தான் வச்சுக்க போகிறோம். ஃபர்தர் கிளாஸ் நடத்துறது எல்லாமே. ஸோ நாளைக்கு நைட் 8 o'clock ப்ளீஸ் அட்டன் எக்ஸல். இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். ஓகே, கன்சாலிடேட்டட் டீட்டெயில்ஸ் மொத்தமாக அவைலபிள் வேணும்னா இது வந்து நான் 3 hours டோட்டலாக எடுத்திருக்கேன். டைப் பண்ணி சில விஷயங்களை போடலாம். அது என்ன போட முடியும் நான் போடுறேன். ரைட்டா? தேங்க்யூ so much சார். தேங்க்யூ. தேங்க்யூ மரியா மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. பாய். பார்க்கலாம் நாளை நைட் சந்திப்போம்.